இரவைக்குளம் நேஷ்னல் பார்க்கில் இருக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜமலா ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ட்ரெக்கிங்னா நம்ம நடந்து போகிறது கிடையாது, பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். இங்கே போய்ட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்களாம். அதுக்கு மேலே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து ட்ரெக் பண்ணலாமா. அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து கிராஸ்லேண்ட்ஸு, மவுண்டைன்ஸு, லைக் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 200 டிக்கெட்டுங்களாமா. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ மறையூர்லேருந்து நீங்கள் முன்னார் வர வழியில், இல்லை நீ முன்னார்லேருந்து மறையூர் நீங்கள் எப்படி போனாலும் சரி, முன்னார் மெயின் டவுன்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வருங்க, அவ்வளோதான். ஸோ வந்தீங்கன்னா இரவைக்குளம் நேஷ்னல் பார்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். இது கிடையாது, இதை இங்கே பில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டரில் இங்கே எடுக்கணும். வரிசையில் நிற்கிறாங்க, இன்னும் எடுத்துக்கலாம். ஏங்க நான் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன், ஓகேங்களா? ப்ரைஸ் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 400 ஒரு ஆளுக்கு வந்து 200, ஸோ 2 பேருக்கு வந்து 400. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு பஸ்ஸு வரும். பஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஏறி போய்க்கலாம். போடா உள்ளே போடா, போடா உள்ளே போடா. இல்லை இங்கே இதில் இந்த சைடு போய்ட்டு நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு வீக் டேஸ்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது. ஸோ நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இதுதாங்க கேரளா. இல்லைங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. ஒரு ஃபேக்ட் நான் சொல்லி ஆகணும். என்னென்னா, இதுவே நம்ம தமிழ்நாடாக இருந்தால் இந்த அளவுக்கு டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா டூரிசத்தை கேரளா கவர்மெண்ட்டு பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணி அது மூலயமா இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு லெவலான ஒரு ஸ்டேட்டு தாங்க கண்டிப்பாக கேரளா. பஸ் அங்கே நிற்கிது. இந்த பஸ்ஸில் தாங்க ஏறணும். செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. பா என்னங்க இது அல்டிமேட்டுங்க. ரைஸ் பஸ்ஸு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே ஏறி கிளம்ப வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? பஸ்ஸு ஃபுல்லானால் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்க்கலாம். சரி இருங்க, பஸ் ஏறிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ரைஸ் பஸ் எடுத்துட்டாங்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தூரத்துலேருந்து பார்த்த இந்த மலையை தாண்டி தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மலையை தாண்டி கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிட்டு ட்ரெக்கிங் மாதிரி பண்ணி சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடலாம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிளைமேட்டு பக்காவாக இருக்குது. இது செம்ம ஜில்லுன்னு இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். 200 தான் டிக்கெட்டு. கண்டிப்பாக அந்த சைடு மூணார் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மேபி நமக்கு லக் இருந்தால் வைல்டு அனிமல்ஸ் கூட ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்களாம். இந்த மலை பார்க்க தாங்க உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது வீடியோவில். இங்கே நேரில் பாருங்கள், அப்பா ஒரு ஊரே வந்து இதாயிரும், அந்தளவுக்கு இருக்குது. அப்பா எவ்வளோ பெரிய மலைங்க அது. அப்பா இந்த மலையை பார்க்குறதுக்காகவே வரலாம் மாட்டிருக்குங்க. எத்தோ தண்டி இருக்கு. பாறையை பாருங்க, நம்ம அந்த பாறைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்க பள்ளத்தை பார்த்தீங்களா? அப்பா சரியான பள்ளங்க. இதுதாங்க இது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வயலட் கலரில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வரும். அதுதான் வந்து அந்த நீலக்குறிஞ்சின்னு சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த பூ வரும். நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மலை ஃபுல்லாகவே இது இருக்கும். ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக 6 இயர்ஸ் முன்னாடி தான் வந்திருக்கு. இன்னும் 6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணாங்க இதை பார்க்குறதுக்கு. இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, உள்ளே போகணும்.
கைஸ் என்ட்ரியில் நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம அங்கே எடுத்த டிக்கெட்டை வந்து என்ட்ரியில் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போகணுங்க. ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் இருக்குது. ஆக்சுவலாக வீக் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் கம்மிங்க, இதை விட பயங்கரமாக கொடூரமாகலாம் கூட்டம் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிட்டீங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலான்னு வைங்களேன். அப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு, வேறு லெவலு. ஸோ கைஸ் கண்டிப்பாக நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணுங்க. நான் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த வியூக்கே நல்லா இருக்குங்க. 200 உங்களுக்கு என்னங்க குறைச்சல. அங்கேருந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் நம்ம அங்கேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, கீழே இருந்து ஒரு பெரிய பாறை, அந்த பாறையோட இதுக்கு வந்துட்டோங்க நம்ம. இங்கே இதுதான் அந்த பாறை. வியூ பாயிண்ட் பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு. பா செமையாக இருக்கா வியூ பாயிண்ட்டு, அல்டிமேட்டுங்க. ஜூக்கு வேலி நார்த் சைடில் ஜூக்கு வேலின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அதோட மினிவர்சல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க செமையாக இருக்குது பாருங்க. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் நின்று நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்ப அதே பஸ்ஸில் வந்து ஏறிக்கலாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 பேர் ஒரே அட் அ டைமில் நிற்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த வியூ பாயிண்ட் தெரியும், இந்த வேலி ஃபுல்லாக தெரியும். இருங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களாம் போனதுக்கப்புறம் நம்ம போக முடியும். அங்கே மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க. இப்போ வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குங்க கைஸ். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. மே மாதம் சரி ஏப்ரல் மாதம் இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. மொத்த வேல்யூமே தெரியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரெயின்போ இல்லை. எப்படி இருக்குது பாருங்க. பா பாருங்க சீரியஸாக செம்ம ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு. ஃபுல்லாக வேலிஸ், ஜூக்கு வேலி ஆஃப் கேரளான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைங்க. 200க்கு ஒர்த்து சீரியஸாக. ஸோ கைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது இந்த ரெயின்போ வியூ பாயிண்ட்டு. போகலாம். இங்கே பாருங்கள் இதுதாங்க கடைசி, இந்த வியூ பாயிண்ட்டோட கடைசி. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த குறிஞ்சிப்பூ, நீல குறிஞ்சிப்பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு பூத்துருக்கும். அதுக்காக இன்னும் 6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணோங்க. செமையாக இருக்குங்க சீரியஸாக. செம்ம லொக்கேஷனு, செம்ம வியூ பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இதோடு நம்ம அப்படியே கிளம்பிக்கலாம். ஸோ நேஷ்னல் பார்க், எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே வாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மொபைலில் சார்ஜ் இல்லை, அதனால் எதுவும் எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு மட்டும் இதை காமிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். இதுதான் வியூ பாயிண்ட் முடிஞ்சுங்க.